என்னோட நட்சத்திரத்துக்கு எந்த சித்தரை வழிபட்டா நல்லது? நட்சத்திரத்துக்கு ராசிக்கு சித்தருக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் சித்தருங்களுக்கு ராசி நட்சத்திரமே நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டாவது, ஒரே டைமில் நவகோடி சித்தர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நவகோடி நட்சத்திரமாக இருக்குது? வெறும் 27 நட்சத்திரம் தான் இருக்குது, 12 ராசி தான் இருக்குது. ராசிக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அருள் பாவிப்பேன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் கடவுளா, சக்தி இருக்கா, ஞானம் இருக்கா, சித்தியாக இருக்குமா சொல்லுங்கள்? இதெல்லாம் முட்டாள்தனமான போஸ்டிங் எவனோ போடுறானுங்க. அதெல்லாம் நீங்களும் நம்புறீங்கன்னாக்கா எதை தின்னா பித்தம் தெரியன்ற அளவுக்கு உங்களுக்கு கர்மா தலை ஏறி இருக்குதுன்னு அர்த்தம். தலைக்கு ஏறி இருக்குது. அதனால் எவன் எதை சொன்னாலும் நம்புறது. சுய புத்தியாக ஒன்றுமே கிடையாது. என்ன சொன்னாலும் நம்புறதா? விவேக்லாம் காமெடியாக ஏதோ சொல்லுவான் பாருங்கள். டிவிலெலாம் இது சினிமாலெலாம் ஜோக் காமிச்சிருப்போம். சும்மா ஒரு பூ போட்டு விளையாடின்னு இருந்தால் கூட அதையே பார்த்து அர்த்தமும் பண்ணாங்கனாக்கா அது அதே சாமி ஆகிடும். அதுக்கு ஒரு கட்டுக்காதை வச்சுருவாங்க. அந்த மாதிரி சீசன் இருக்குதுங்க சில சாமிக்கெல்லாம். இந்தந்த சாமி இந்தந்த டைமில் சக்தி பெறும். இந்தந்த கோவில் இந்தந்த டைமில் சக்தி பெறும். அந்த மாதிரி எப்படி ஆட்சி செலுத்துகிறாங்க? ஒரு இது சென்ட்ரலில் இது மோடியோட காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. 12வது வருஷமாக மோடியோட காலம் ஓடுது. சென்ட்ரலில் மத்திய அரசு இந்தியாவுக்கு மோடியின் காலம் இது. ஸ்டேட்டில் ஒரு 3 வருஷமாக ஸ்டாலினின் காலம் இது. அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை நடக்கும். அதுபோல் ஆட்சி பெறுது, மக்களை ஆட்சி செய்கிறது யாருன்னு பார்க்கும். சில நேரங்களில் கிரகங்கள் ஆட்சி செய்யும். அந்த கிரகத்தோட ஆட்சி முடிஞ்சு அடுத்த கிரகம் ஆட்சி செய்யும். இது பொதுமறை, பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. சூரியனோட ஆதிக்கத்தால் இந்த உலகம் சில நேரங்களில் நடக்கும். சந்திரனோட ஆதிக்கத்தால் நடக்கும். இந்த மாதிரி நவகிரகங்களோட ஏதோ ஒரு கிரகம் அதிக அளவில் அதோட வேலையை காட்டும். அதுபோல் சித்தர்களில் ஏதோ ஒரு சித்தர்கள் அதிகப்படியான வேலையை அவங்களோட சக்தி உட்பட்டு. அந்த மாதிரி கடவுளுக்குமே இருக்குது. ஒரு சீசன் இருக்குது. கோயிலெல்லாம் சில காலம் காணாமல் போனதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. பாரம்பரியமிக்க அல்லது புராண காலத்து கோயில்கள்லாம் கூட சில கோயில்கள்லாம் நடுவுகளில் காணாமல் போயிடும். உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு 2-3 கோயில் சுற்றுச்சுவரெலாம் இல்லாமல், பூஜை கூட இல்லாமல், 6 மணிக்கு மேலே கோயிலுக்குள்ளே எவனுமே போக முடியாத அளவுக்கு பயங்கரமாலாம் இருந்த கோயிலெலாம் இருக்குது. சித்தர்கள் அகஸ்திய பகவான் என்கிட்ட சொல்லி இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி முறைகளை போய் வழிபட சொல்லு, அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதே போல் சொல்லி அனுப்போம். நான் சொல்ல ஆரம்பித்தது 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்த கோவிலில் அமோகமான கூட்டம். போனால் நாங்கள் சொல்கிற அந்த முறையில் சில மாற்றங்களெல்லாம் பண்ணி அந்த கோயில் பூசாரிங்களே புதுசாக ஒன்று சொல்லி விட்றாங்க. கடவுளுக்கும் இந்த மனுஷனுக்கும் இடையில் அந்த சித்தர் இருந்து பாலமாக இருந்து அந்த கடவுளை டெவலப் பண்ணி கொடுக்குறாரு. அந்த கோயில் டெவலப் ஆக ஆக இங்கே நானும் டெவலப் ஆகிறேன். இந்த வேலையை சித்தர் செய்கிறார். அதுக்கப்புறம் அந்த கோயில்களெல்லாம் பல முறை கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி கொட்டன்னு கொட்டுது. அறநிலைத்துறையெல்லாம் எடுத்துக்கிச்சு. அந்த மாதிரிலாம் இருக்குது. சமீபத்தில் கூட இங்கே எங்கள் ஏரியாவில் எங்களது கேகே நகர், சென்னை கேகே நகர் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஆர் நகர், பின்கோடு அதே கேகே நகர் போஸ்ட் தான். இதில் கூட ஒரு திருச்செந்தூர்னு சொல்லிட்டு ஒரு முருகர் கோயில் இருக்குது. அதை நான் 50 வருஷமாக பார்த்துட்ருக்குறேன். அந்த கோயில் இங்கே தான் இருக்குது. அது சரவணாபவன் ஓனர் கண்ட்ரோலில் இருந்தது. அது இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அவங்களுடைய மெயின்டெனன்ஸில் இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு டிவிக்காரன் யாரோ யூடியூப் எடுத்து போட்டான். இன்றைக்கி
ஒரே மாதத்தில் எங்கேயோ போயிடுச்சு அந்த கோயில். அவ்வளோ ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை என்ன நம்புகிறாங்க, இதெல்லாம் வந்து போனால் நல்லாயிருக்கும் நம்புகிறாங்க. எல்லாரும் வராங்க. அப்படியே கூட்டத்தில் பயங்கரமாக வந்து போகுது. கண்டிப்பாக வந்து போகிற அத்தனை பேருக்கும் பலன் கிடைக்க போகிறது கிடையாது. கேரண்டடாக சொல்கிறேன். சில பேருக்கு பலன் கிடைக்கும். அந்த சில பேர் திரும்பி போய் ஒரு 10-20 பேருக்கு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அப்படியே அந்த கோயில் டெவலப் ஆகும். ஆனால் 20% பீப்புளுக்கு தாங்க எப்போவுமே நல்லது நடக்கும். அவங்க போய் தான் ஒரு ஆளை ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. மீதி பேர் என்ன ஆகும், இன்னொரு விளம்பரத்தை பார்த்துட்டு இன்னொரு கோயிலுக்கு ஓடுவாங்க. எவ்வளோ பேருக்கு பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் போயிட்டு ஜாதகத்தை வச்சுட்டு வந்தாக்கா தலையெழுத்து மாறிடும்னு சொல்கிறாங்கன்னு போவாங்க எல்லாருக்கும் மாறி போயிடுதானாக்கா இல்லை. ஒரு சிலருக்கு மாறும். அதில் ஒரு ஐதீகம், நம்பிக்கை. ஆக்சுவலி அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் கூட 25 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவும் பாழடைஞ்சு கிடந்தது. கூட்டம் கூட இருக்காது. எங்களோட சங்கங்களில் இருந்து போய் அங்கே அன்னதானங்கள்லாம் பண்ணி மக்களெல்லாம் வர வச்சு அந்த கோயிலையும் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சாமிக்கே சீசன் இருக்குதுங்க. ஜோசியர்களுக்கு சீசன் இருக்குது. ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருப்பாங்க, டிவிலெலாம் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் 50 முறை அவருக்கே பேர் மாற்றின்னு இருக்கிறார். ஊரெல்லாம் பேர் மாற்றி வச்சோன்னு சொல்கிறவர் அவரே 5 முறைக்கு மேலே அவரோட அலுவலகத்துக்கு பேரை மாற்றி இருக்கிறாரு. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு காணாமல் போயிடுவாங்க. பல ஜோசியருக்கு அப்படி ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் சீசன். இங்கே கொஞ்சம் ஒரு 50 வயசு 40 வயசு உள்ளவங்கள பாருங்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து டிவியில் விளம்பரங்களை பார்த்துருப்பாங்க. டிவி ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியாது. ஜோசியருக்கு சீசன் இருக்குதுங்க. சாமியாருக்கு சீசன் இருக்குதுங்க. ஆசிரமத்துக்கு சீசன் இருக்குது. ஆட்சியாளர்களுக்கு சீசன் இருக்குது. கடவுளுக்கு சீசன் இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி சாய்பாபா கோயில் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாதுங்க. மயிலாப்பூரை தவிர வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. இன்றைக்கி சாய்பாபா கோயில் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு வளர்ந்துச்சு. அவ்வளோ வளர்ந்தோடனே இப்போ ஒரு செக் வச்சிட்டானுங்க. அவர் இந்து கிடையாது, முஸ்லீம்னு சொல்லிட்டானுங்க. பல இடங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கோயிலில் சாய்பாபா சிலையை அகற்றி விட்டாங்க. முஸ்லீம் சொன்னோடனே இந்து கோயிலேருந்து சாய்பாபா சிலையை தூக்கிட்டானுங்க. அவ்வளோதான், அவர் சீசன் முடிஞ்சு போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் சீசனில் ஓடுறது. அதுபோல் எவனோ ஒருத்தன் சொல்லுவான், இந்த மாதிரி கலப்பி விடுறது தான். இந்த ராசிக்கு இந்த கோயில் நல்லது, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கோயில் நல்லது அப்படின்னு. நவகிரகங்களில் சிலது இருக்குது. நவகிரக ஸ்தலங்கள் கும்பகோணத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போனால் அந்தந்த கிரகத்தோட அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, சரி அது புராதனம், ஐதீகம், அதை நம்பலாம். அதே மாதிரி சென்னையில் நவகிரக ஸ்தலம் இருக்குது. அதே மாதிரி ஒரே ஊர்லேயும் இருக்கும் நவகிரக ஸ்தலம். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் நவகிரகத்துக்கு தனித்தனியாக. மயிலாப்பூரில் மட்டுமே நவகிரகங்களுக்கு தனித்தனியாக 9 கோயில்கள் இருக்குது. சனீஸ்வரனுக்கு கபாலீஸ்வரர் கோயில் இருக்க மாதிரியும், சுக்கிர பகவானுக்கு வெள்ளீஸ்வரன் கோயில் இருக்க மாதிரியும், சூரியன் சந்திரனுக்கு 9 கோயில் மயிலாப்பூரில் மட்டுமே இருக்குது. அது ஒரு அந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அது வந்து நம்ம நவகிரக ஸ்தலங்களுக்கு போக முடியாட்டி மயிலாப்பூர்லேயே இருக்கிறாங்க, அந்த 9 கோயில் போகலாம். அது மாதிரி சென்னையில் இருக்கிறவங்க இந்த நவகிரக ஸ்தலங்களை சுற்றிட்டு வரலாம். அதிகபட்சமாக தூரமாக இருக்கிறது சோமங்கலன்ற ஊர், கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதை தவிர மீதி எல்லாம் கிட்டத்தட்ட இங்கே எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். ஒரே நாளில் 9 சாமியும் பார்க்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோயிலுக்கு திடீர்னு வரும், அப்புறம் திடீர்னு காணாமல் போயிடும். எல்லாமே ஒரு சீசன் தான். சித்தர்களுக்குன்னு ஒரு ராசி நட்சத்திரம் அதில் தான் அதுக்கு அதெல்லாம் இல்லை. 63 நாயன்மார்களுக்குமே வந்து ஒரு நட்சத்திரங்களை வச்சு அன்றைக்கி தான் சாமியை வந்து அவங்களுக்கு விசேஷமாக கும்பிட்றாங்க. 63 நாயன்மார்களுக்கு அது அவங்களுக்கு விசேஷ நாள். விசாக நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இதெல்லாம் முருகருக்கு விசேஷம்னு சொல்கிற மாதிரி பூசம், கார்த்திகைன்னா இது இப்படி இஷ்டத்துக்கு 3-4 நட்சத்திரத்தை சொல்கிறாங்க பாருங்கள். அவர் விசாகத்தில் பிறந்தாரா, பூசத்தில் பிறந்தாரா, கிருத்திகையில் பிறந்தாரா, என்ன கணக்கு அது? கிருத்திகை மாதமா இல்லை கிருத்திகை நட்சத்திரமா? முருகருக்கு 3 நட்சத்திரம் வரும். அதுபோல்
ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் அவங்க பிறந்த நட்சத்திரங்களுக்கும் இந்த அந்த டைம்லலாம் விசேஷங்கள் இருக்கும். ஆனால் நாம் பிறந்த நாளில் அவங்கள போய் கும்பிடணும். இந்த நட்சத்திரம் அந்த சாமிக்கு உகந்தது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சாமி அதிகம் செய்வார்னா அவர்லாம் சாமியே கிடையாது, அவர்லாம் சித்தரும் கிடையாது. நான் ராசி ஏன்னா என் ஜாதியில் பிறந்தவனுக்கு தான் நான் செய்வேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என் ஊருக்காரன், என் ராசிக்காரன், என் நட்சத்திரக்காரன் அந்த சென்டிமெண்ட் இல்லாமல் கடவுள்கிட்ட இருக்கும். எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இல்லை இதெல்லாம்? என் ராசிப்பா நீ பக்தா, நீ என் ராசி, நீ என் நட்சத்திரம், என் ரத்தம், இப்படியா பார்த்து அருள் பாவிப்பாங்க? அந்த பைத்தியக்காரத்தனமாக எவனோ சொல்கிறான்னா அதெல்லாம் நம்பி கேள்வியாக கேட்குறீங்க நீங்கள்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்டது, உங்களுக்கு மனசுக்கு ஈர்க்கக்கூடிய இஷ்ட தெய்வம், இஷ்டமான இது உங்களோட விதிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்கேன். உங்களுக்கு விதிக்கு சம்மந்தப்பட்ட, உங்கள் விதிக்கு சம்மந்தப்பட்டனா உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய, கட்டாயப்படுத்தல எந்த சாமியும் வணங்க முடியாது. உங்களுக்கு மனசு உகந்து இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போய் எந்த சாமி பிடிக்குதோ, சிவனோ, விஷ்ணு, மும்மூர்த்தியில் யாரோ ஒரு ஆளோ, இல்லை முப்பெருந்தேவியில் யாரோ ஒரு ஆளோ, இல்லை விநாயகர், முருகன், ஐயப்பன் 3 சேயில் ஒரு ஆளோ, இல்லை பக்த ஆஞ்சநேயரையோ, அல்லது இந்த சாமிகளோட அவதாரங்களை ஏதாவது ஒரு அம்மனையோ, ஏதாவது ஒரு சிவனையோ, ஏதாவது ஒரு பெருமாளையோ, ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கரை சேர வேண்டியது தான். ஜோசியக்காரன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு பகுத்தறிவே இல்லாமல் நீங்கள் இஷ்டத்தை நம்பக்கூடாது. குருட்டாம்போக்கில் நம்பக்கூடாது. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. அறிவு இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டவன் கூட அருள் செய்ய மாட்டான். நன்றி, வணக்கம்.